ஸோ ரெண்டாவது அவுட்ஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெடிமேட் சாரி. யாருக்கெல்லாம் சாரி ரொம்ப பிடிக்கும்? ஆனால் சாரி கட்ட தெரியாது கை தூக்குங்க. நான் சாரி கட்ட தெரியாதவங்க கவலையே படாதீங்க, ரெடிமேட் சாரி தைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாரி எங்கேருந்து நான் தைச்சேன்னா வியாஸ் டெய்லரிங்லேருந்து நான் காட்டுறேன் ரெடிமேட் சாரியை எப்படி கட்டுறதுன்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஹூக் கொடுத்துருப்பாங்க 2, இங்கே ஒன்று இன்னொன்று இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹூக்கும் ஒரு சைஸில் நீங்கள் மாட்டலாம், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொக்கி போடலாம். ஓகே, ஸோ எப்படி இந்த ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா நடுவில்? ஓகே, தெரியுதா இந்த ப்ளீட்ஸ்? ஓகே, இதெல்லாம் வந்து தைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி போட்டு உதறினாலும் அது கண்டுக்காது. ஓகே, ஏன்னா தைச்சிட்டாங்க, சேர்த்து தைச்சிட்டாங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ப்ளீட்ஸை மட்டும் இந்த மாதிரி நடுவில் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் இதை இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அது வந்து இங்கே கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நான் முதலே சொன்னல 2 ஹூக் இருக்குன்ட்டு, உங்களோட வயிறுக்கு உங்களோட ஏன்னா வெயிஸ்ட் இடுப்போட சைஸுக்கு நீங்கள் பின் பண்ணுவீங்க. ஓகே, இங்கே நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ளது கழன்றக்கூடாதுன்றதுக்காக இங்கே இன்னொரு பின், இங்கே டன். இப்போ மேலே அடுத்தது என்ன தேடுவீங்கன்னா அதோட முந்தாணி. ஓகே, ஸோ இதான் வந்து முந்தாணி. உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து முந்தாணி எல்லாமே தைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் எடுத்து இப்படி போட்டால் மட்டும் போதும். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் ப்ளவுஸ் போட்டு எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். ஓகே, இன்னொன்று நான் சொல்லணும், ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸை வந்து நான் வியாஸ் டெய்லரிங்லேருந்து தான் தைச்சேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஆர்டர். ஓகே, தெரியுதா? இங்கே மட்டும் தான் நான் பின் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் 2வது அவுட்ஃபிட் ரெடிமேட் சாரி. 3வது அவுட்ஃபிட் என்னவா இருக்கும்? ஸ்டே டியூன்.